Hey LJ family, 100 Days of Transformation with Lavanya Jayakumar இந்த சீரீஸ்ல 7வது எபிசோட்ல இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு இதாயிடுமோ அதாயிடுமோ இதாயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதாயிடுச்சுன்னா என்ன பண்றது, இவங்க என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது, அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டா எப்படி என்ன பண்றது, நான் எப்படி இந்த உலகத்தை சமாளிப்பேன், நான் எப்படி இந்த உலகத்தை அணுகுவேன், இந்த மாதிரி பயங்கரமான பயங்கள், எஸ்பெஷலி ஃபியூச்சரை பத்தின ஆங்ஷியஸ் தாட்ஸ், இதுல இருந்துலாம் நம்மளை எப்படி விடுவிச்சுக்கிறது, அதை எப்படி கரெக்டாக சமாளிக்கிறது, அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னைக்கு டீச் பண்ண போறேன். ஆங்ஸைட்டி அப்படின்றது என்னன்னா ஒரு வைப்ரேஷன், அவ்வளவுதான். அது ஒரு வைப்ரேஷன். நீங்க எப்பவுமே ஒரு ஆங்ஷியஸ் தாட் வருது, ஓ என்னோட ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்போ இந்த ஒரு புது வீடு கட்டியாச்சு, 3 BHK வாங்கிட்டோம், எல்லாரையும் இன்வைட் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம், பயமா இருக்கு. இப்போ மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும், இஎம்ஐ மட்டுமே 70,000 80,000 போயிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, கோடி ரூபாய்க்கு வீடு வச்சிருக்காப்பா அப்படின்ற பேர் மட்டும் தான் எனக்கு வெளியே இருக்கு, ஆனா எனக்கு ஒரு நிமிஷமும் பயமாவே இருக்கு. ஏன்னா அவர் அவங்க ஆபீஸ்ல இருக்க பிரச்சனைகளை சொல்லும் போது, அவர் அந்த ப்ராஜெக்ட் இன்னும் எதிர்பார்த்த ப்ராஜெக்ட் இன்னும் நம்மளோட டீம் சைன் பண்ணலன்னு சொல்லும்போது, இந்த கிளையண்ட் என்கிட்ட பிரச்சனை பண்றான்னு சொல்லும்போது, அவங்க மேனேஜருக்கும் அவருக்கும் பாலிடிக்ஸ் பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, எனக்கு ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எங்க இந்த வேலை அவருக்கு போயிடும், நான் விட்டுட்டேன் இல்லை என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்ட்டு நின்றுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன்னா நான் வேலை செஞ்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 10 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 15 வருஷம் ஆயிடுச்சு. நான் MBA படிச்சிருக்கேன், MCA படிச்சிருக்கேன், BE முடிச்சிருக்கேன், ஆனாலும் எனக்கு ஜாப் ஃபோர்ஸ்ல இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் ஃபேமிலி வேக்கு வந்துட்டேன். இப்படி எவ்வளவு பெண்கள் மனசுக்குள்ள குமுறிட்டு இருப்பீங்க. இதே ஆண்களுக்கும் பலவிதமான பயங்கள் இருக்கும், எஸ்பெஷலி ஃபினான்ஷியலி. நீங்க ரொம்ப இந்த குழந்தைக்கு அடுத்த வருஷம் காசு கட்டணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் ஃபண்ட் இது பண்ணணும், டியூஷன் ஃபீஸு, இந்த ஃபீஸு, எஜுகேஷன் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, கேஸ் பில்லு, கரண்ட் பில்லு, இந்த பில்லு அந்த பில்லுன்னு அந்த ஃபினான்சஸ்ல சிக்கி தவிச்சிட்டு இருப்பீங்க. எனக்கு என்ன ஆயிடுமோ, எனக்கு என்னோட கரியர் என்ன ஆயிடுமோ, ஐயோ 30 வயசு வரைக்கும் எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டேன், 40வது வயதுகள்லாம் எனக்கு இந்த ஐடி துறையில வேலை செய்ய முடியுமான்னுட்டு 20 வயசுலயே எவ்வளோ பேர் பயத்துல இருக்காங்க. நான் பேசியிருக்கேன் 24 வயசு 25 வயசு பசங்களுக்கு, 40 வயசுல இந்த இண்டஸ்ட்ரி என்ன ஆகுமோ, என்ன மாதிரி பரிணாமம் எடுத்திருக்கும்னே தெரியல, ஏஐ வந்த பிறகு ஒரு வருஷத்துலயே அவ்வளோ பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் நான் பாக்குறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னுட்டு ஆங்ஷியஸாவே இருப்பாங்க. பலவிதமான பயங்கள், அந்த பயங்கள்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னே தெரியாம இருப்போம். சிம்பிளா நான் சொல்றேன், முதல்ல உங்க மனசுக்கு கொண்டு வாங்க, ஆங்ஸைட்டி அப்படின்றது ஒரு வைப்ரேஷன். நான் இப்ப ஆங்ஸைட்டின்ற லோவர் வைப்ரேஷன்ல சிக்கிக்கிட்டு இருக்கேன். நீங்க அப்படி நடந்து போயிட்டே இருக்கீங்க, நல்லா மழை பெய்யும் போது ஒரு இடத்துல மட்டும் நல்லா தண்ணி தேங்கி இருக்கு, அங்க சாக்கடையும் கலந்துருக்கு, ஆனா அங்க காலை வைக்காம நீங்க போக முடியாது அப்படின்ற ஒரு நிலையில நீங்க காலை வச்சுட்டீங்க. ஆனா உங்க மனசுக்கு கொண்டு வாங்க, இது ஒரு டெம்பரரி சிச்சுவேஷன், இந்த ஆங்ஸைட்டின்றது உண்மை கிடையாதுன்றது அடுத்த நிலை, இது ஒரு லோவர் வைப்ரேஷன் அப்படின்ட்டு ஃபீல் பண்றீங்க. அண்ட் அடுத்தது என்னன்னா, இந்த தாட் உண்மை கிடையாது. உங்களுக்கு ஷுவரா தெரியுமா உங்களுக்கு வேலை போயிட போகுதுன்ட்டு, இல்லை உங்க ஹஸ்பண்டுக்கு வேலை போயிட போகுதுன்ட்டு, இல்லை ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியாம இருக்கலாம், பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட நீங்களும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவே மாட்டீங்க, அப்படியே கல்லு மாதிரியே உட்கார்ந்துருக்க போறீங்க கிடையாது. நீங்களும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பீங்க, உங்களுக்கும் அதுக்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும், நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிருப்பீங்க, நீங்களும் பரிணாமம் அடைஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களோட மனம் பயமுறுத்துது, ஓ ஐயோ 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 ஐயோ, இது இல்லைன்னா இது இல்லைன்னா என் லைஃபே போச்சு, இப்படிதான் ஆக போகுது அப்படின்னுட்டு நம்மளே ஒரு இமேஜினேஷனை வச்சுக்கிட்டு அதுல வாழ்ந்துட்டு இருப்போம். இதுதான் நம்மளோட மிஸ்யூஸ் ஆஃப் இமேஜினேஷன் சொல்லுவேன் நான். நம்மளோட இமேஜினேஷனை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடவுள் கிடையாது. உங்களோட ஆங்ஷியஸ் தாட்ஸை நீங்க டிட்டாச் பண்ணுங்க. இந்த தாட் வேற, நான் வேற, இது ஒரு தாட் தான். இப்போ எமோஷன் உங்களுக்கு ரொம்ப நெஞ்சடைக்கிற மாதிரி இருக்கு, உங்களுக்கு வயிறெல்லாம் கலக்குது அது திங்க் பண்ணும் போதேனா, இது ஒரு தாட் தான், இது உண்மை கிடையாது, இது ஒரு தாட், அவ்வளவுதான். ஒரு கிளவுட பார்த்து நீங்க பயப்படுவீங்களா? அந்த ஒரு மேகம்ன்றது கடந்து போற ஒரு மேகம், அது நிலையில்லா தன்மை கொண்டது இல்லையா, அது ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது, அதை பார்த்து நீங்க பயப்பட போறது இல்லை. அந்த கிளவுட் மாதிரி, ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தான் உங்களோட தாட்ஸும் உங்களோட எமோஷன்ஸுமே.
ஆனா நம்மளோட தாட்ஸ் தான் நம்மள மிகப்பெரிய பயமுறுத்துறது வந்து நம்மளோட தாட் தான். அங்க லே ஆஃபே நடந்திருந்தாலும் உங்களால வந்து நீங்க பேண்டமிக் சிச்சுவேஷனே கடந்து வந்துட்டீங்க. 1.5 வருஷம் வேலை இல்லாத அந்த நிலையே கடந்து வந்துட்டீங்க. இன்னொரு ஜாப் கிடைக்கவே கிடைக்காதா இந்த உலகத்துல. ஒரு சின்ன டிப் இருந்தாலும் திருப்பி நீங்க மேல தானே போறீங்க. ஆனா பயம் பாருங்க எப்படி நம்மள வந்து பாடாப்படுத்துதுன்னா, அவ்வளோதான். அது நடந்துருச்சுன்னா உங்க லைஃபே அவ்வளோதான். உட்கார்ந்து உங்க மனசுல ஓகே அந்த அந்த ஆங்ஷியஸ் தாட்ட அப்படியே அந்த ஆங்ஸைட்டிய உள்ள பரவ விடுங்க. அத ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு, அப்படியே உங்களுக்கு பிடிச்ச கடவுள் கால்லயோ, கையிலயோ அத நீங்க ஒப்படைச்சிடுங்க. அதுதான் சரண்டர். உங்க கிட்ட இருந்து அந்த தாட்ட பிரிச்சு பார்க்க ஆரம்பிங்க. இது ஒரு லோ வைப்ரேஷன். இங்க ஒரு ஒரு பால் மாதிரி, ஒரு கிறிஸ்டல் மாரி சுத்திக்கிட்டு இருக்கு. அது லோ வைப்ரேஷன்ல இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு எல்லோ கலரோ, ப்ளூ கலரோ ஏதோ ஒரு கலர் குடுங்க. அதுல அந்த ஆங்ஸைட்டி இருக்கு. அத நான் அப்படியே என்னோட இஷ்ட தெய்வத்துக்கு குடுத்துடுறேன். லெட் ஹிம் டேக் கேர் ஆஃப் இட். அந்த ஆங்ஷியஸ் தாட்ட நீங்க திரும்பி திரும்பி திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது, அத தான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ஐயோ! அப்புறம் நீங்களே ஐயோ! நான் நெனச்ச மாரியே நடந்துச்சுன்னு வேற நீங்க வந்து பெருமை வேற பீத்திப்பீங்க. நான் நெனச்ச மாரியே நடந்துச்சு. கிடையாது. நீங்க நெனச்சதால தான் அது நடந்துச்சு. ஓகே. ஸோ உங்களோட ஆங்ஷியஸ் தாட்டுக்கும் உங்களுக்குமே ஒரு பிரிவினைய நீங்க கொண்டு வந்துட்டா, அது ஒரு இமேஜினேஷன் தான் அப்படின்றத உங்களுக்குள்ள புரிய வச்சுட்டீங்கனாலே, நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கரெக்ட்டா பார்க்க ஆரம்பிப்பீங்க. நெறைய நம்மளோட எல்ஜே ஃபேமிலில வந்து இப்போ நம்மளோட 100 டேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸ நெறைய யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் மேரிட் கப்பிள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்க ரிலேஷன்ஷிப்க்கும் வந்து அதிக அளவுக்கு இந்த ஆங்ஸைட்டிய வச்சிருப்பீங்க. நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஒரு லவ் அப்படின்றத ஒரு ட்ரக் மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு வேலிடேஷன் தான் சீக் பண்றீங்க. உங்களுக்குள்ள ஃபுல்ஃபில்டா நீங்க ஃபீல் பண்ணாம, அடுத்தவங்க என்ன விட்டுட்டு போயிடுவாங்களோ, அடுத்தவங்களுக்கு இப்படி ஆயிடுமோ, நான் இந்த பையன இவ்ளோ லவ் பண்றேனே, இல்ல இந்த பொண்ண இவ்ளோ லவ் பண்றேனே, என்ன விட்டு என்ன விட்டு இவங்க போயிட்டா என்ன பண்றது? அவங்களோட Instagramம ஓப்பன் பண்ணா 4, 5 பேருக்கு மெசேஜஸ் பார்த்தா எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. என்கிட்ட மட்டும் தான் இந்த ஆசை வார்த்தைகள்லாம் நடக்குதுன்னு பார்த்தா, ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறேன்னு சொல்றான். பட் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணுவோம்? பலவிதமான ஆங்ஷியஸ் தாட்ஸ நம்ம வச்சிருப்போம். நீங்க கன்ஃபரண்ட் பண்றீங்க. இது என்ன? இது ஏதுன்னு கேட்டுக்கிறீங்க. ஒரு கரெக்ட்டான வேலிட் ஆன்சர் கிடைக்குதுன்னா ஓகே. இல்லனாலும் நீங்க எடுக்க வேண்டிய காலம் நீங்க எடுக்கலாம். இல்லையா? லவ் அப்படின்றது ரொம்ப புனிதமானது, பரிசுத்தமானது அதெல்லாம் ஓகே. ஆனா, அத ஒரு ட்ரக் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? உங்களுக்கு நீங்க குடுக்காத அந்த லவ்வ இன்னொருத்தவங்க கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு, அவங்க உங்கள என்ன வேணா அப்யூஸ் பண்ணலாம் அப்டின்னுட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட ஒரு கீ குடுத்து வச்சிருக்கீங்க அப்டின்னா, கம் பேக் டூ யுவர் செல்ஃப். எபிசோட் நம்பர் 6 பாருங்க. இதுக்கு முன்னாடி எபிசோட். உங்களுக்கு கிளியரா புரியும். ஓ! நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன். வேலிடேஷன நம்பி, நம்பி, நம்பி நான் நாசமா போய்க்கிட்டு இருக்கேன். இந்த வேலிடேஷனால தான் வந்து எனக்கு ஆங்ஷியஸ் தாட்ஸ் வருது. ஆங்ஸைட்டி வருதுன்றதே நீங்க புரிஞ்சுப்பீங்க. 21ல இருந்து இல்ல நெறைய டீனேஜர்ஸ்க்குமே இந்த ப்ராப்ளம். அவங்களுக்கு பெரிய கன்சர்னே லவ் அப்படின்றது தான். இந்த பையன எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க இல்லாம எனக்கு லைஃபே கிடையாது. இவங்க எல்லாமே எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ஒரு ஆங்ஷியஸ் அட்டாச்மென்ட்ல இருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸோ, ஏதோ ஒரு அம்மாவோ, அப்பாவோ, இல்ல நண்பர்களோ, இல்ல சிப்லிங்கோ அவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்த்த லவ் கிடைக்காததால, நீங்க அத இன்னொருத்தவங்க கிட்ட தேடிட்டு இருக்கீங்க. அத யாரு உங்களுக்கு குடுக்குறாங்களோ, அவங்க கிட்ட நீங்க வந்து ஒரு எலும்பு துண்ட தூக்கி போட்ட நாய் மாதிரி பின்னாடி எவ்ளோ வேணா அவங்க அலைய விடலாம். நான் அலைவேன்னுட்டு, அதுதான் புனிதமான காதல்ன்ட்டு இன்னைக்கு டிவியும் நம்மள ஏமாத்திட்டு இருக்கு. மூவிஸும் நம்மள ஏமாத்திட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூவில நம்மளுக்கு சொல்லி தர விஷயங்கள் மட்டும் தானே நம்ம லவ்வுன்னு நெனைக்கிறோம். நானும் அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தேன். நானுமே ஒரு ஆங்ஷியஸ் அட்டாச்மென்ட்ல மாத்திட்டு இருந்தேன். நானும் வந்து அபாண்டன்மென்ட்ல ரொம்ப ரொம்ப அபாண்டன்மென்ட் வூண்ட்ஸ்ல வந்து சிக்கி தவிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நெறைய இன்னோவேட் பண்ணி பண்ணி தான் என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கலாம் வந்து டீனேஜ்ல இருக்கீங்க, இல்ல 21-30ல இருக்கீங்க. இன்னுமே வந்து லவ் அப்படின்றது அடுத்தவங்க குடுக்குறது. அடுத்தவங்க தான் என்ன கம்ப்ளீட் பண்ணணும். என்னோட பார்ட்னர் என்ன கம்ப்ளீட் பண்ணணும். என்னோட வைஃப் என்ன கம்ப்ளீட் பண்ணணும். என்னோட ஹஸ்பண்ட் என்ன கம்ப்ளீட் பண்ணணும். என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன கம்ப்ளீட் பண்ணணும். என்னோட பாய் ஃபிரெண்ட் என்ன கம்ப்ளீட் பண்ணணும். அது அவங்க குடுக்குறது தான் லவ் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க வந்து உங்கள இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்ல. உங்கள பத்தின புரிதல் உங்களுக்கு சுத்தமா கிடையாது. ஏன்னா, நீங்க வந்து அடுத்தவங்க கிட்ட உங்களோட வேலிடேஷன அடகு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க. அதனால ஆங்ஷியஸ் தாட்ஸ். ஐய்யயோ! ஐய்யயோ! இது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது?
ஐயோ இவன் இன்னொரு பொண்ணுகிட்ட போயிட்டானா என்ன பண்றது, இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்ன பண்றது, ஏதோ ஒண்ணு. உங்களோட ஐடியாஸ் எல்லாம் வந்து அதை நோக்கியே இருக்கு. அதுதான் உலகம், அதுதான் வாழ்க்கை. ஏன்னா அப்படியே ஒரு குட்டி எறும்புக்கு மேல நீங்க ஒரு தேங்காவோட அந்த இது இருக்கும்ல ஓடு, அதை கவுத்து விட்டீங்கன்னா ஊன்னு அலைஞ்சிட்டு இருக்கும்ல, அதுதான் உலகம் அப்படின்னு அதை நம்பி இதுக்கு அப்புறம் என்ன என்ன என்னன்னு அப்படியே இருக்கும்ல, அது ஆங்ஷியஸா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஆயிடுறீங்க. இந்த வீடியோ அப்படின்றது அந்த தேங்காய் ஓடு இருக்குல்ல, அதுக்கு நடுவுல சின்ன ஒரு ஓட்டை இருக்க மாதிரி, அதுக்கு வெளியே வாங்க, வெளியே வாங்க. ஆமா இல்ல, நான் என்னோட வேலிடேஷனுக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து ஏய் நீ அழகா இருக்கடி, நீ தாண்டி என் உயிர், நீ தாண்டி என் செல்லம், இப்படிலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே நான் மயங்கிருவேன். அவங்களோட ஃப்ளாஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா, கம் பேக் டு யுவர் செல்ஃப். அந்த வார்த்தைகள்லாம் நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ரெஸ்பெக்டுக்கு நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களோட ஆஃபீஸ்லயும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்லயும் சரி, எங்கேயுமே வந்து நீங்க அந்த வேலிடேஷனுக்காகவே ஏங்கி 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 நொந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கம் பேக் டு யுவர் செல்ஃப். உங்களோட ஆங்ஷியஸ் தாட்ஸ் நீங்க கிடையாது. ஐயோ நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் டைம்ல நான் என்ன ஆக போறேனோ, இன்னைக்கு 30ஸ்ல இருக்கவங்களோட பெரிய ஃபினான்ஷியல் சேலஞ்சில் அது அந்த ஆங்ஷியஸ் தாட்டே வந்து இதுதான். என்னோட ரிட்டையர்மெண்ட் ஏஜை நான் எப்படி சமாளிக்கிறது. இது வேலை வெட்டி இல்லாதவங்களோ இல்ல வந்து வேலையே கிடைக்காதவங்களோ அதை பத்தி திங்க் பண்றதை விட, இல்ல கம்மி சேலரி வாங்குறவங்க திங்க் பண்றதை விட, நல்லா அவங்க சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. 30,000 ரூபாய் மாசம் மாசம் வந்து இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க. ஐ மீன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குலாம் எஸ்ஐபி கட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தாட் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரே ஒரு பொண்ணு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து 35,000 40,000 கிட்டத்தட்ட எஸ்ஐபி போட்டுட்டு இருக்காரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஆனா எங்கேயுமே போக மாட்டாங்க. அவங்க மே மாசத்துல கூட ஒரு சின்ன ட்ரிப் கூட எடுக்க மாட்டாங்க. நான் கேட்டேன், என்னத்துக்கு இப்படி, எங்கேயாவது போயிட்டு வரலாமே, உங்களுக்கும் ஒரு பிரேக் தேவை, நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 2 பேருமே சேர்ந்து 2,00,000 ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கிறீங்க, எஸ் இஎம்ஐ கட்டுறீங்க, எஸ்ஐபி போடுறீங்க, எல்லாமே ஓகே, உங்களுக்குன்னு இருக்கு, நீங்க போலாம்ல அப்படின்னா, அவங்க சொல்றது என்னன்னா, இது இருந்ததுன்னா இன்னுமே எஸ்ஐபில போடுறது தான் பாக்குறாரு அவரு, என்ன எங்கேயோ கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கான பயம், ஐயோ ஃபியூச்சர்ல 60 வயசுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது, ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்க என்ன பண்றதுன்னு. உங்களோட நீங்க லைஃபையும் வாழணும், உங்களோட வேலையும் பார்த்துக்கணும். 60 வயசுல உங்களால இந்த டிராவல் கோல்ஸ் எல்லாம் நீங்க இப்போ 30ஸ்ல இருக்க மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. 60 வயசுல உங்களுக்கு டிராவல் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் முதுகு வலி, கொஞ்சம் ஸ்டீப்பா இருக்க இடத்தெல்லாம் ஏற முடியாது, டக்குன்னு இறங்க முடியாது, குதிக்க முடியாது, தாவ முடியாது, ஓட முடியாது. இந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல 20s 30s 40ஸ்ல, அந்த எனர்ஜி நீங்க 60ஸ்ல எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த ஆங்ஷியஸ் தாட்ஸ்க்குள்ள அடிபணிஞ்சு மாடா உழைச்சு ஓடா தேஞ்சி எதுக்கோ போட்டு வச்சுக்கிட்டே இருந்துட்டு இங்க இருக்கிற இதையும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஆங்ஷியஸ் தாட்ஸ், ஐயோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 ரூபாய் நான் இந்த மாசம் செலவு பண்றதுக்கு அந்த போனஸ் அது இருந்து நான் இன்னொரு எஸ்ஐபி எக்ஸ்ட்ராவா போட்டுருவேன், இன்னும் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டு விட்டுருவேன், எதுக்கு ட்ரிப் எல்லாம் வேண்டாம், நம்மளோட ஃபியூச்சர் தான் முக்கியம். ஸோ ஃபியூச்சருக்கான தாட்ஸ், ஃபியூச்சருக்கான ஆங்ஸைட்டி, அதையே நோக்கி ஓடி 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 இப்போ இருக்க அந்த இளமை காலத்தை தொலைக்கிறது. அண்ட் இது ஒரு ரகம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கீங்க. இப்படி இருந்தாதான் என்னோட என்விரான்மெண்ட் இப்படி இருக்கு, என் மனசுல இதான் என்னோட ஐடியல் என்விரான்மெண்ட், ரெண்டுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நான் சஃபரிங்ல போறேன், அதுக்கு நான் சில தாட்ஸை சூஸ் பண்ண போறேன், அதையே திருப்பி திருப்பி திங்க் பண்ண போறேன். அது வெறும் தாட்ஸ் தான் அப்படின்றது கூட என் மனசுக்கு நான் புரிய வச்சுக்க போறது கிடையாது. அது அந்த தாட்ஸ் எனக்கு சில இமோஷன்ஸ் கொடுக்கும், அதெல்லாம் என்ன ஆட்டி படைக்க போகுது, அதெல்லாம் நான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு உட்காந்து கண்டமணிக்கு அழுதுகிட்டே என்னோட டேஸை கழிக்க போறேன். உண்மையா மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. இதை நீங்க டெய்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு ஆங்ஷியஸ் தாட்டை வச்சுக்கிட்டு நீங்க இதை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களோட கிட்ஸோட எஜுகேஷனுக்கு என்ன பண்ண போறேன்னு நினைக்கிறதோ, அவங்க நல்லா ஆயிடணும், அவங்க நல்லா சிறப்பா வாழ்ந்துடணும், அவங்க 4 பேர் முன்னாடி நல்ல பேர் எடுத்துடணும், நல்ல மார்க் வாங்கிடணும் அப்படின்னுட்டு உங்களோட ஆங்ஷியஸ் தாட்ஸை கூட அவங்க மேல திணிச்சுக்கிட்டு இருப்பீங்க.
நெறைய இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து அத கண்டிப்பா செய்வாங்க. அவங்களோட ட்ரீம்ஸ அவங்க மேல திணிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆங்ஸைட்டி. படிப்பு தான், படிப்பு தான். இல்லன்னா நீ அவ்வளோதான். என்னோட காது படவே நெறைய பேர் பேசுவாங்க. படிப்பு தாம்மா, இல்லன்னா என்னம்மா? இவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கம்மா. என் லைஃப்ப நான் ஓட்டி பார்த்தா அப்படி கிடையாது. நான் ரொம்ப ஸ்டூடியஸா இருந்திருக்கேன். பட் அந்த ஸ்டடீஸ் எனக்கு என்னோட வாய்ப்புகள தக்க வச்சு தரல. இதுக்காக நான் ஸ்டடீஸ குற்றம்லாம் சொல்லல. உங்களோட டிகிரி எல்லாம் முடிங்க. பட் அதுதான் லைஃப் கிடையாது. ஏன்னா இந்த இன்டர்நெட் யுகம் வந்து பல வாய்ப்புகள நம்மளுக்கு தந்திருக்கு. அதனால நம்மளோட ஆங்ஸைட்டிய பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கைய கட்டமைக்கணும், இல்ல ஃபியூச்சர் ஜெனரேஷன் கட்டமைச்சுக்கணும்னு கூட இனிமே அவசியமே கிடையாது. ஏதாவது பண்ணி எப்படியாவது நம்ம சர்வைவ் ஆயிடலாம். அந்த கான்ஃபிடன்ஸ மட்டும் அவங்களுக்கு குடுங்க. படிப்பு தான் முக்கியம். படிப்பு இல்லன்னா நீ உருப்பட மாட்ட அப்படின்னு சொல்லியே வந்தா, அவனுக்கு படிப்பு இல்லன்னா, ஐயோ! நான் உருப்பட மாட்டேன் அப்படின்ற அந்த ஆழ்மன நம்பிக்கையோட தானே நீங்க உங்க குழந்தைய வளர்க்குறீங்க. புரியுதா? உங்களோட ஆங்ஸைட்டிய அவங்க மேல திணிச்சு, அவங்களையும் ஆங்ஷியஸ் பீயிங்ஸா தான் வளர்க்குறீங்க. ஸோ பலவிதம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உங்களோட பேரண்டிங்கா இருக்கட்டும், உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஆர் ஃபினான்ஷியல் லைஃப் ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த ஆங்ஷியஸ் தாட்ஸால வந்து மட்டுப்படுத்தப்படுது. அண்ட் எதுக்காக இந்த மாரி நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட கோர் பிலீஃப் சிஸ்டம்க்கு நம்ம வரோம். உங்களோட பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்கு? அது அபாண்டன்மென்ட் ஊண்ட்ஸ் நெறஞ்சு இருக்கு. சின்ன வயசுல உங்க பேரண்ட்ஸ் சொல்லி வளர்த்தது. நான் சொன்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நீ படிக்கலனா உருப்பட மாட்ட அப்படின்ட்டா, எனக்கு படிப்பு இல்ல. அதனால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன்ட்டு எவ்வளோ பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது உண்மையே கிடையாது. எவ்ளோ படிக்காத மேதைகள் இருக்காங்க. எவ்ளோ பேர் படிக்காம நெறைய விஷயங்கள சாதிச்சவங்க இருக்காங்க. சொந்தமா பிசினஸ் பண்ணவங்க இருக்காங்க. கோடி கோடியா சம்பாதிச்சு பெரிய பெரிய பங்களால வாழ்ந்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஸோ நம்மளோட பிலீஃப் சிஸ்டம நம்ம கொஸ்டின் பண்ணாம என்ன பண்ணுவோம்? நம்ம பேரண்ட்ஸ் சொல்றது தான் வேத வாக்கு அப்படின்னு நம்ம நம்பிட்டு, அதிலேயே நம்மளோட வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அது இல்ல எல்ஜி ஃபேமிலி. உங்களோட பிலீஃப் சிஸ்டம நீங்க கொஸ்டின் பண்ணுங்க. நம்ம நெறைய நேரங்கள்ல நம்ம தப்பான விஷயங்கள சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியதில்ல. இந்த ஆங்ஷியஸ் தாட் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு தாட். இது ஒரு தப்பான ஒரு தாட். தப்பு ரைட்னே கிடையாதுல்ல தாட்ஸ்ல ஆக்சுவலி. நீங்க குடுக்குற மீனிங்க வச்சு தானே அதுக்கு உருவாகுதே. இப்ப எனக்கு ஒரு தாட் வருது. அந்த தாட் வந்து எனக்கு தப்பா இருக்கலாம். உங்களுக்கு அதுக்கு மீனிங்கே இல்ல. இதெல்லாமா இப்போ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு போவீங்களா இருக்கும். ஆனா எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா என்னோட வேல்யூ சிஸ்டம் அப்படி. என்னோட பிலீஃப் சிஸ்டம் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாமே நம்மளோட இன்னர் லைஃப் அப்படின்றது நம்மளோட இன்னர் கோர்ல நம்ம ஒர்க் பண்றது. அந்த இன்னர் ஒர்க்ன்னு நான் சொல்லல. உள்ளார்ந்து நம்ம செய்யற வேலை. நீங்க எவ்வளோதான் ஜாபுக்கு போங்க, எவ்வளோதான் படிங்க, எவ்வளோதான் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குங்க, எவ்வளோதான் கோர்சஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, எவ்வளோதான் புக்ஸ் படிங்க. நீங்க அந்த இன்னர் ஒர்க் பண்ணலனா எதுவுமே நடக்காது. இந்த 100 டேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸ்ல நான் உங்களுக்கு இந்த இன்னர் ஒர்க், நீங்க ஒரு இன்னர் அத்தாரிட்டிய பில்ட் பண்றதுக்கு தான் நான் உங்களுக்கு நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ உங்களோட ஆங்ஷியஸ் தாட்ஸ இது ஆங்ஸைட்டி, இது லோ வைப்ரேஷன்ல மாட்டிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஆங்ஸைட்டில இருந்து வெளிய வரதுக்கு சிம்பிளா விஷயம் பண்ணிக்கோங்க. இது தாட் தான். இது ஒரு ஜஸ்ட் ஒரு தாட். இத நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் உண்மைன்னுட்டு. இது ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி ஒரு தாட். அவ்வளோதானே. நீங்க எண்ற ஒரு எண்ணம். நீங்க டிஃபரெண்ட்டா வேற எந்த எண்ணத்தையும் கூட எண்ணலாமே. ஆனா உங்க மைண்ட் இந்த ஆப்ஷன குடுக்காது. ஐய்யயோ! இதுதான் உண்மை அப்படின்னு பயமுறுத்தும். அண்ட் அதுக்கான எமோஷன்ஸ நீங்க ஃபீல் பண்றீங்க. நான் சொன்னேன் அந்த கிறிஸ்டல் பால் மாதிரி ஃபீல் பண்ணி அதுக்கு ஒரு கலர், ஒரு அழகான ஒரு கிறிஸ்டல் பால் உங்க முன்னாடி எல்லோ கலர்ல மின்னிக்கிட்டு இருக்கு. அதுல உங்களோட ஆங்ஷியஸ் தாட் போயிடுச்சு. அத உங்களுக்கு புடிச்ச ஒரு தெய்வம் சிவனோ, அல்லாவோ, ஜீசஸோ யாரோ ஒருத்தர் அவங்க கால் கடியில வச்சிருங்க. அப்பா! நான் உன்கிட்ட ஒப்படைச்சுட்டேன்ப்பா. இதுலருந்து எனக்கு விடுதலை. அவ்வளோதான். சி 2 மாசத்துக்கு முன்னாடி என்னோட பார்ட்னர் பேரலைஸ்டா இருக்காரு. எல்லாருமே வந்து செகண்ட் ஸ்ட்ரோக் வராம பார்த்துக்கணும். செகண்ட் ஸ்ட்ரோக் வராம பார்த்துக்கணுன்ட்டு ரொம்ப பயமுறுத்திட்டே இருந்தாங்க. ஓகே. ஸோ இவ்ளோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுமே, நான் இந்த ஒரு ஆங்ஷியஸ் தாட்ல பயங்கரமா இருந்தேன். கொஞ்சம் கத்தி வலியில கத்துறது ரொம்ப காமன் இல்லையா? ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்லாம். ரொம்ப கத்துனாலே வந்து திருப்பி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ? திருப்பி ஒரு ஸ்ட்ரோக் வந்துருமோ? அப்படின்ற அந்த ஆங்ஸைட்டிலயே இருந்தேன். நான் ஒரு நாள் உட்கார்ந்து பேசினேன். சி நான் ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கேன். ஆ ஏதாவது கொஞ்சம் அதிர்ந்து சத்தமா பேசினாலே வந்து, ஐயோ! இன்னொரு ஸ்ட்ரோக் வந்துருமோ? பிபி ஏறிடுமோ? ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு நான் சொன்னதுக்கு, என்னோட பார்ட்னர் சொன்னதுன்னா, அது உங்களுக்கு தாம்மா இருக்கு. இவ்ளோ கிளியரா கூட இல்ல. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது உங்களுக்கு தாம்மா இருக்கு.
ஸோ அந்த பயம் உங்களுக்கு தான் இருக்கு, எனக்கு இல்ல. எவ்வளோ ஒரு கிளாரிட்டி! வாவ்! அப்போ வந்து எனக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான லெசன் கிடைச்சது. இதே லெசன் தான், எனக்கு தெரிஞ்ச லெசன் தான். அத நான் லைஃப் எனக்கு பிரசன்ட் பண்ணும்போது, வாவ்! வாவ்! யாஹ்! நான் தான் இந்த தாட்ட உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். ஐயோ! அடுத்த ஸ்ட்ரோக் வந்துரும். ஐயோ! அடுத்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்துரும். கத்துறது வந்து பாதிப்பு, பிபி ஏறிடும். அது ஜஸ்ட் ஒரு தாட். அந்த தாட் எனக்குள்ள அந்த ட்ராமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸஸ நம்ம ஒரு 1 மந்த் ஹாஸ்பிட்டலைசேஷன நம்ம இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு ட்ராமாட்டிக் சிச்சுவேஷன குடுத்ததால, அந்த எமோஷன்ஸ் என்ன வந்து பாடாப்படுத்திட்டு இருக்கு. அண்ட் ஒன்ஸ் நான் இது ஜஸ்ட் என்னோட தாட் தான். ஜஸ்ட் ஒரு தாட். இதுக்கு மீனிங்கே இல்ல. நான் தான் இதுக்கு மீனிங் குடுத்துட்டு இருக்கேன். நான் தான் என்னோட மனம் குடுக்குற இந்த ஒரு எண்ணத்துக்கு ரொம்ப வெயிட் குடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் திங்க் பண்ணும்போது, அந்த பபிள் அப்படியே பர்ஸ்ட் ஆச்சு. இதுக்கு நான் கொஞ்சம் இன்னர் ஒர்க் பண்ணேன். நான் டெய்லி வந்து நெறைய ஜர்னலிங் பண்ணேன். என்னோட இன்னர் கோர்ல வந்து ஏன் இந்த இந்த ஒரு பிலீஃப் நம்மளுக்குள்ள வந்துச்சு? இது உண்மையா? பொய்யா? ஏன் இந்த தாட்டுக்கு நான் இவ்ளோ வெயிட்டேஜ் குடுத்துருக்கேன்? ஏன் இத இப்போ உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன்? இதனால எனக்கு என்னென்ன பாதிப்புகள் வருது? எல்லாத்தையும் நான் ஜர்னல் பண்றேன். அது மூலமா நான் வெளிய வரேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ உங்களோட தாட் நீங்க கிடையாது. உங்களுக்கு இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ் அது அது அந்த தாட்ட பார்க்க வைங்க. உங்க கண்ணு முன்னாடி உங்களையும் அந்த தாட்டையும் தனியா பிரிச்சு கொண்டு வந்துருங்க. அந்த கிறிஸ்டலுக்குள்ள அந்த தாட்ட வச்சுருங்க. உங்களுக்கு எந்த ஆங்ஸைட்டி வேணா இருக்கலாம். ஃபியூச்சர பத்தின எந்த பயங்கள் வேணா இருக்கலாம். ஐயோ! இதாயிடுமோ, அதாயிடுமோன்னு எந்த விதமான பதட்டம் வேணா இருக்கலாம். அத அந்த கிறிஸ்டல்குள்ள கொண்டு வந்துருங்க. அந்த கிறிஸ்டல் உங்க முன்னாடி இருக்கு. ஸோ உங்க மைண்ட்ல அந்த தாட் இல்ல. சரியா? அத நம்ம வந்து பிரசன்ட் பண்ணிர்றோம். யார்கிட்ட? நம்மளுக்கு புடிச்ச கடவுள்கிட்ட. அவரோட கால்கள்ல நம்ம சமர்ப்பிச்சிடுறோம். அது மூலமா நம்மளோட செல்ஃப்க்கு திரும்பி வரும். இந்த மொமெண்ட் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ நீக்கிட்டு இந்த மொமெண்ட்ட பாருங்க. இந்த மொமெண்ட் எவ்ளோ பீஸ்ஃபுல். இந்த மொமெண்ட் எவ்ளோ லைவ்லி. இந்த மொமெண்ட் எவ்ளோ ஆசம். எவ்ளோ அபண்டன்ட். இட்ஸ் ப்ரெஷியஸ். கரெக்ட்டா? ஸோ உங்களுக்குள்ள நீங்க வர்றதுக்கு நான் சொன்ன மாதிரி நெறைய பிலீஃப்ல வொர்க் பண்ணுங்க. எஸ்பெஷலி உங்களோட இன்னர் சைல்ட் வூண்ட்ஸ்ல வொர்க் பண்ணுங்க. ஓகே? இன்னர் சைல்ட் வூண்ட் என்னன்னா, நம்ப வளர்றோம். வளர்ற பருவத்துல வந்து நம்ம அப்பா, அம்மாவ தான் நம்ம வந்து பயங்கர தீர்க்கதரிசிகளா பார்த்துட்டு இருப்போம். அவங்க தான் நம்மளோட ஹீரோ. அவங்க தான் நம்மளோட கேர் டேக்கர்ஸ். நம்மளோட வந்து பிரைமரி கேர் டேக்கர்ஸ் அவங்க தான். அவங்க தான் நம்மளோட பார்த்துக்கிறாங்க. நம்மள பெத்தவங்க. ஸோ அவங்கள தான் வந்து கடவுள் போல நம்ம நம்பியிருப்போம். அவங்க நம்மளுக்கு தேவையானத செஞ்சு குடுக்காதம்போது, அவங்க நம்மள திட்டிடும்போது, அவங்க நம்மள தரக்குறைவா பேசிடும்போது, அவங்க நம்மள கம்பேர் பண்ணிடும்போது, அவங்க ஏதோ நம்மள கேட்டு வாங்கி குடுக்காம விட்டுரும்போது, நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஜெலஸா ஃபீல் பண்ண விட்டாங்க. கம்பேர் பண்ணி உங்களையும் பக்கத்து வீட்டு பையனையும், உங்களையும் வந்து உங்க சிப்லிங்கையும். இதெல்லாம் பண்ணிட்டா அதெல்லாம் கோர் வூண்ட்ஸா நம்மகிட்ட அப்படியே தங்கிரும் நம்ம மனசுல. இப்ப நீங்க அன்புக்காக ஏங்குறீங்க. இப்ப இந்த பையன் என்ன லவ் பண்ணியே ஆகணும். இல்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு லவ் குடுத்தே ஆகணும். அது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்டின்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த அபாண்டன்மென்ட் வூண்டால தான் நீங்க ஃபீல் பண்றீங்க. உங்களுக்குள்ள அந்த ஆங்ஸைட்டி வருதுல்ல, ஐய்யயோ! என்னோட ஹஸ்பண்ட் வந்து 4 நாள் என்கிட்ட பேசவே இல்ல. இனிமேல் லைஃப் லாங் பேச மாட்டாரு. 4 நாள் கூட விட்டுருங்க. நெறைய பேரால 4 மணி நேரம் கூட தாங்க முடியாது. உங்க பாய் ஃப்ரெண்டோ, உங்க ஹஸ்பண்டோ, இல்ல வைஃபோ, கேர்ள் ஃப்ரெண்டோ, ஓகே உங்க பார்ட்னர். அவங்க கிட்ட வந்து நீங்க ஒரு சண்டை போட்டீங்கன்னா, உலகமே முடிஞ்சிருச்சு. அவங்கள நீங்க தேத்தாம அவங்க மேலயே மிஸ்டேக் இருக்கும். அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுருக்கணும். ஆனா நீங்க சண்டை போட்டுருப்பீங்க. நீ இப்ப செஞ்சது தப்பு. இது நீ செஞ்சிருக்க கூடாதுன்னுட்டு. ஆனா என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்கள கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா, மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. உங்கள தொங்கல்ல விட்டுருவாங்க. நீங்க தான் அவங்க பின்னாடி ஓடிட்டு இருப்பீங்க. உங்களோட ஃப்ரேம்க்குள்ள, உங்களோட கூட்டுக்குள்ள நீங்க இருக்க மாட்டீங்க. ஐய்யயோ! 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 இது இது ஐய்யயோ! கை கால்லாம் உதறும் உங்களுக்கு. வயிறெல்லாம் கலக்கும். நெஞ்செல்லாம் படபடன்னு வரும். எப்படியாவது நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு சமாளிச்சுடுறேன். சாரி. நானே சாரி கேட்டுடுறேன். ஏன்னா, இந்த பிரிவ என்னால தாங்க முடியல. ஆனா, மிஸ்டேக் அவங்க மேல. உங்க மேல கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, டிட்டாச் பண்ணாம அவங்க கிட்ட இருந்து நீங்க சேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க அட்ராக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா, நீங்க நாய்க்குட்டி மாரி சேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க வந்து அந்த கேட் எனர்ஜில வரணும். பார்த்தீங்களா நீங்க?
கேட் எல்லாம் வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது பாட்டுக்கு போகும். அதுதான் ஓனர் வீட்ல. நாய்க்குட்டிலாம் நம்மளோட அட்டென்ஷனுக்காக ஏங்கும். ஒரு பூனை வந்து நீங்க அட்டென்ஷன் குடுத்தா கூட, பா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத பா" அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அது ஆட்டிட்யூட் இருக்கும். அந்த செல்ஃபா நீங்க மாறணும். நீங்க நாய்க்குட்டி மாரியே இருந்தீங்கன்னா, உங்கள நாய்க்குட்டியா தான் நடத்துவாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேயிங் நான் கேள்விப்பட்டுருக்கேன். நீங்க ஒருத்தவங்கள ஹீரோ மாதிரி வொர்ஷிப் பண்ணீங்கன்னா, அவங்க உங்கள ஃபேன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. "நீ என்னோட ஃபேன். ஓகே இந்தா டேக் இட் அண்ட் கோ" அப்படின்னு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு அனுப்புற மாரி தான். அந்த அளவுக்கு தான் உங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா, நீங்க அவங்கள ஹீரோ மாரி ட்ரீட் பண்றீங்க. ஏன்னா, உங்களுக்கு அவ்ளோ அபாண்டன்மென்ட் இஷ்யூஸ் இருக்கு. உங்களுக்குள்ள அவ்ளோ ஆங்ஸைட்டிய நீங்க தேக்கி வச்சிருக்கீங்க. இவங்க இல்லன்னா எனக்கு உலகமே இல்ல. இவங்க சொல்ற ஆசை வார்த்தையில தான் என்னோட உலகமே இயங்குது. இவங்க என்கிட்ட பேசாம போயிட்டாங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என் லைஃபே. இப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா, இந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மென்ட். உங்கள நீங்க புரிஞ்சுக்கல. உங்ககிட்ட நீங்க திரும்பி வரல. உங்களோட இன்னர் கோர்ல நீங்க வொர்க் பண்ணல. உங்களோட பிலீஃப் சிஸ்டம்ல நீங்க வொர்க் பண்ணல. உங்க மைண்ட் உங்ககிட்ட இல்ல. உங்க மைண்ட் உங்ககிட்ட இல்ல. நீங்க அவங்க கிட்ட அடகு வச்சுட்டு, அவங்க குடுக்குற அந்த பிச்ச போடுற மாதிரி அந்த அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. கம் பேக் டூ யுவர்செல்ஃப். இத எப்படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம்னா, என்னோட விஸ்வரூபம் ப்ராசஸ்க்கு வாங்க. ஓகேவா? அதுல எப்படி நீங்க அந்த பிலீஃப் சிஸ்டம்ல வொர்க் பண்றது? உங்களுக்குன்னு இன்னர் சைல்ட் வூண்ட் என்ன இருக்கு? ஒருத்தர் ஒரு மாதிரி. 7 பில்லியன் பீப்பிள் இருக்காங்க இந்த உலகத்துனா, இந்த கோடி பேரும் ஒரு மாரி தானே? ஒரு மாரி தானே? ஸோ உங்களுக்கான இன்னர் சைல்ட் வூண்ட் என்ன இருக்கு? டாப் 3 என்ன? அத ஃபிகர் அவுட் பண்றோம். அண்ட் அதுக்கு எக்ஸ்க்ளூசிவா வொர்க் பண்றோம். உங்களுக்கு தேவையான குவாண்டம் ஷிஃப்ட்ட நீங்க எடுக்க வைக்கிறோம். உங்களோட லைஃப்ல 100x டிரான்ஸ்ஃபர்மேஷன கொண்டு வரும். அதுதான் என்னோட விஸ்வரூபம் ப்ராசஸ். ஸோ உங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களோட மைண்ட வெளிய இருக்கவங்க கிட்ட அடகு வைக்காம, நீங்க திருப்பி இங்க கொண்டு வரணும். உங்கள நீங்க புரிஞ்சுக்கணும். உங்கள நீங்க வந்து கையில எடுக்கணும். நீங்க மிகப்பெரிய சக்தி. அத நீங்க உணரணும். அத மாரி வாழணும் அப்டின்னா, கண்டிப்பா என்னோட விஸ்வரூபம் ப்ராசஸ இன்னிக்கே எடுங்க. அது learn.lavanyajaykumar.comல இருக்கும். விஸ்வரூபம்ன்ற ஒரு ப்ரோகிராம் பார்ப்பீங்க. அத கிளிக் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சிலபஸ் எப்படி ஜாயின் பண்றது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நானு பின்ட் காமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் குடுத்துருப்பேன். கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. விஸ்வரூபம் ப்ராசஸ்க்கு எல்லாருமே வாங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, எல்லாருமே கண்ண மூடிக்கிட்டு விஸ்வரூபம் ப்ராசஸ்க்கு வாங்க. உங்களோட இந்த ஆங்ஷியஸ் தாட்ஸ் எல்லாம் வந்து நீங்க "சி போ" அப்படின்ற அளவுக்கு நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க. நீங்க அது இல்ல அப்படின்னுட்டு நீங்க உங்களோட கோர் பிலீஃப் சிஸ்டம்ல வொர்க் பண்ணி உங்களையே நீங்க கையில வச்சிருப்பீங்க. உங்கள யாருமே இனிமே அட்வான்டேஜ் எடுக்கவே முடியாது. உங்களோட தாட்ஸ் உட்பட. ஸோ அத நான் விஸ்வரூபம்ல டீச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்ட் கமெண்ட்ல செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆங்ஸைட்டிய நம்ம டீல் பண்றதுக்கு சூப்பரான டூல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டீச்சிங்ஸ மனசுக்கு எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணுங்க. ரியல் ரிசல்ட்ஸ பாருங்க. நான் அடுத்த எபிசோட்ல நம்பர் 8 ரைட்? 100 டேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் லாவண்யா ஜெயக்குமார் எபிசோட் 8ல உங்கள சீக்கிரமா மீட் பண்றேன். இந்த எபிசோட் பத்தின காமெண்ட்ஸ மறக்காம எனக்கு காமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க.